السلام عليكم ورحمة الله وبركاته. نحمده ونصلي على رسوله الكريم. أما بعد فقد قال الله تعالى في القرآن الكريم والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. لقد من الله على المؤمنين إذ بعث فيهم رسولا. صدق الله العظيم. قال نبينا صلى الله عليه وسلم: إنما بعثت لأتم مكارم الأخلاق. أو كما قال عليه الصلاة والسلام. கண்ணியத்திற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களின் பாக்கியம் நிறைந்த உம்மத்துமார்களே, அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு தஆலா அவனது அன்பையும் மரளையும் பெற்ற நல்லடியார்களுடைய அந்தஸ்திலே நம்மையும் சேர்த்து நல்லருள் புரிவானாக. ஆமீன். உலக பொதுவரை தன்னுள் ஏந்தி ஒப்பில்லாத குணபாடுகளை உள்ளுக்குள் பதித்து மனித சமுதாயம் என்ற பேரவையின் தலைமைத்துவத்திலே ஜொலிக்கும் மொழியாக தோன்றிய உத்தம திருத்தூதர் அன்னலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும் அன்னவர்களின் அடிச்சுவடுகளை பரடாமல் பின்பற்றி வாழ்ந்த சத்திய சஹாபாக்கள், தாபியன்கள், தபா தாபியன்கள், நாதாக்கள், ஷுஹதாக்கள், நல்லவர்கள், நம்மவர்கள், அல்லாஹ்வுடைய மஜ்லிஸிலே அமர்ந்திருக்கக்கூடிய, அல்லாஹ்வுடைய மஜ்லிஸிற்கு வருகை தந்து கொண்டிருக்கக்கூடிய, வருகை தரக்கூடிய, குறிப்பாக உலகத்திலே உண்டான ஒவ்வொரு முஸ்லிமான ஆண் பெண் அனைத்து மக்களின் மீதும் இறைவனின் சாந்தியும் சமாதானமும் என்றும் என்றும் நிலை கொண்டிருக்கட்டும். ஆமீன். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த புனிதமான ஜும்மாவுடைய தினத்திலே நம் தேவைகள், நம் பெற்றோர்கள், மனைவி மக்கள், உடன் பிறந்த சகோதரர்கள், சகோதரிகள், சொந்த பந்தங்கள், உற்றார் உறவினர்கள், ஊர்வாசிகள், குறிப்பாக உலகத்திலே உண்டான ஒவ்வொரு முஸ்லிமான ஆண் பெண் அனைத்து மக்களுடைய தேவைகளும் அல்லாஹ்விற்கு பிடித்தமானதாக இருந்தது என்று சொன்னால் ரப்பல் ஆலமீன் நிரப்பமாக்கி கொடுப்பானாக. ஆமீன். வாழும் காலம் சிறகாலம் இக்காலகட்டத்திலே நோய்நொடி இல்லாத வாழ்வை அல்லாஹ் நமக்களித்து, குறிப்பாக மருத்துவ செலவினங்களை விட்டும் நம்மையும் நம்மவர்களுடைய குடும்பங்களையும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பாதுகாத்து தந்துள்வானாக. ஆமீன். இறுதியாக ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனா, யா அல்லாஹ் இந்த உலகத்தினுடைய அனைத்து நல்பாக்கியங்களையும் எங்களுக்கு கொடுத்து, வஃபில் ஆகிரத்தி ஹஸனா, இன்னும் மறுமையினுடைய அனைத்து நல்பாக்கியங்களையும் எங்களுக்கு கொடுத்து, வகீனா அதாபன்னார், நரக நெருப்பை விட்டும் எங்களை பாதுகாத்து தந்துள்வாயா. ஆமீன். கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம்ம எல்லாம் ஒரு புனிதமான ஜும்மாவுடைய தினத்திலே ஒன்று சேர்த்து வைத்திருக்கின்றான். எந்த விடயங்களை பேசுகின்றோமோ, கேட்கின்றோமோ, பேசக்கூடிய நாவிற்கும் கேட்கக்கூடிய செவிகளுக்கும் அதை முழுமையாக பின்பற்றி வாழக்கூடிய ஒரு நல்ல வாய்ப்பை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஏற்படுத்தி கொடுப்பானாக. ஆமீன். சங்கையானவர்களே, ஒரு புனிதமான மாதத்தை முன்னோக்கி நாம் எல்லாம் அமர்ந்து கொண்டிருக்கின்றோம். ரபியுல் அவ்வல் என்ற மாதம் தொடங்கி இருக்கின்றது. ரபியுல் அவ்வல் என்று சொன்னால் முதல் வசந்தம் என்று அரபியிலே அதற்கு பொருள் கொடுக்கப்படுகின்றது. இந்த உலகத்தில் ஒளிவிளக்காக உதித்த மாபெரும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவதரித்த மாதத்தை எதிர்நோக்கி கொண்டிருக்கின்றோம். அன்பானவர்களே, நபிகள் நாயகத்தின் வருகை, அவர்களின் வாழ்வு என்பது, அவர்களின் அங்க அசைவோல் என்பது, அவர்களின் பேச்சு உட்பட அனைத்தும் அல்லாஹ்வினால் தீர்க்கமாக முடிவு செய்யப்பட்ட ஒன்றாக இருந்து கொண்டிருக்கின்றது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை பற்றி பேசுவதும் புகழுவதும் இதுவெல்லாம் நமக்கு கிடைக்கப்பெற்ற மாபெரும் பாக்கியம் என்பதாக ஒவ்வொரு மூமினும் கருத வேண்டும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தன்னுடைய பரிசுத்த வேதத்திலே ஒரு அத்தியாயத்தை கொண்டு வருவான். லக்கது மன்னல்லாஹு அலல் முஃமினீன இது பஅஸ ஃபீஹிம் ரசூலா. மோமீன்கள் மீது அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பேருபகாரம் செய்திருக்கின்றான். இது பஅஸ ஃபீஹிம் ரசூலா, என்ன பேருபகாரம் என்று சொன்னால், மோமீன்களுக்கு அல்லாஹ் ஒரு நபியை ரசூலாக அனுப்பியிருக்கின்றானே, இதுதான் மோமீன்களுக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் செய்த மாபெரும் உபகாரம் என்பதாக அல்லாஹ் தன் பரிசுத்த வேதத்திலே பெருமக்களை பதிவு செய்கின்றான்.
பொதுவாகவே ஒரு மனிதர் நம்மிடத்திலே எப்படி இருக்கின்றீர்கள் என்று கேட்டார்கள் என்று சொன்னால், நல்லா இருக்கின்றோம், நன்றாக இருக்கின்றோம் என்று சொல்வது ஒரு மனிதனுடைய பண்பு என்பதாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுகின்றார். இதைத்தான் அல்லாஹ்வும் எதிர்பார்க்கின்றான். வஅம்மா பிநிஅமத்தி ரப்பிக ஃபஹத்திஸ். அல்லாஹ் தன்னுடைய பரிசுத்த வேதத்திலே சொல்லுவான், உங்களுடைய இறைவனின் அருட்கொடைகளை பற்றி பிறருக்கு அறிவித்துக் கொண்டே இருங்கள் என்பதாக அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றார். எப்படி ஒரு மனிதனிடத்தில் எப்படி இருக்கின்றது என்று சொன்னால், நான் நல்ல முறையிலே அல்லாஹ் எங்களை சுகமாக வைத்திருக்கின்றான் என்று சொல்ல வேண்டுமோ, அதைத்தான் அல்லாஹ் சொல்கின்றான், உம்மிடத்தில் என்னுடைய அருட்கொடைகளை பற்றி நீங்கள் மக்களிடத்திலே சொல்லிக்கொண்டே இருங்கள் என்பதாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுகின்றார். அதிலும் மிகப்பெரிய அருட்கொடை என்பதாக ஓரிடங்கள் இல்லை, குர்ஆனிலே பல இடங்களில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி அருட்கொடை என்பதாக பட்டியலிட்டு குறிப்பிட்டு காட்டுகின்றார். எனவே எந்த நபியை நாம் அருட்கொடை என்பதாக சொல்லி இருக்கின்றோமோ, கட்டமைத்து இருக்கின்றோமோ, அந்த நபியின் அருட்கொடைகளை, அந்த நபியின் வாழ்க்கை வழிமுறைகளை நீங்கள் மக்களிடத்திலே கொண்டு போய் சேருங்கள் என்பதாக குர்ஆன் தெல்ல தெளிவாக பெருமக்களை நமக்கு சொல்லி காட்டுகின்றது. எனவே தான் இம்மை மறுமையின் தலைவர் என்பதாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுகின்றார். இம்மைக்கும் மறுமைக்கும் ஒரு தலைவர் இருக்கின்றார் என்று சொன்னால் அது மாணவி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களாக மட்டுமே இருக்க முடியும் என்பதாக குர்ஆன் தெளிவாக விவரித்து காட்டுகின்றது. எனவே ஒரு கவிஞன் சொல்லுவான், மா மதஹத பி மகானத்தில் முஹம்மதன், மா மதஹத பி மகானத்தில் முஹம்மதன் வலாக்கின் மதஹத மகானத்தில் முஹம்மதா. நான் என் வார்த்தை என்பது, நான் சொல்லக்கூடிய என் வார்த்தை என்பது நபி புகழ வார்த்தையால் புகழவில்லை, மாறாக அவரை புகழ்வதினால் என் வார்த்தை சுத்தமாகின்றன. நபியை என் வார்த்தையால் புகழவில்லை, நான் புகழ்வதால் என் வார்த்தை புகழ்ச்சிக்குரியதாக ஆகிறது என்பதாக ஒரு அரபி கவிதை ஒன்று நமக்கு சொல்லி காட்டும். என்ன சொல்ல வர்றாங்க அப்படின்னு சொன்னா, என் கவி நடையிலோ அல்லது பேச்சிலோ நபியை நம்மால் புகழ முடியாது, மாறாக நபியுடைய உயர்வு என்பது, நபியுடைய அந்தஸ்து என்பது புகழுக்கு உட்பட்டதல்ல, அதற்கு எல்லை மீறியது என்பதாக பெருமக்களே சொல்லி காட்டப்படுகின்றது. பேசுவதில் நம் வாழ்வின் தரம் உயர்ந்து போவதில்லை, நபியை பற்றி பேசுவதன் காரணமாக உயரப்போவதில்லை. ஆனால் நபியுடைய வாழ்க்கையை பற்றி நம் நடைமுறைகளை கொண்டு வந்து பேசுவதில் தான் நம்முடைய தரம் உயர்கின்றது என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களே நமக்கு பெருமக்களை சொல்லி காட்டுகின்றார்கள். எனவே நபியினுடைய வாழ்க்கையை, நபியினுடைய வழிமுறைகளை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பல இடங்களில் சொல்லி காட்டுகின்றான். சொல்வதின் நோக்கம் என்னவென்று சொன்னால், நபியினுடைய வாழ்வையும் வழிமுறைகளையும் சொல்லி நீங்கள் செயல்படுத்தும் பொழுது உங்களுடைய வாழ்வின் தரம் உயர்ந்து கொண்டே இருக்கின்றது என்பதை குர்ஆன் பெருமக்களே தெல்ல தெளிவாக சொல்லி காண்பிக்கின்றது. அதிலும் குறிப்பாக மாணவி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்தில் வருகை என்பது மிகப்பெரிய பாக்கியம் என்பதாக கருதப்படுகின்றது. உலகத்திலே ஒரு தலைவர் தோன்றிவிட்டார் என்று சொன்னால் அந்த தலைவருக்கு வருடம் முழுவதும் எவ்வளவு பெரிய உபகாரங்கள் செய்யப்படுகின்றன, அந்த தலைவர்களுக்கு எந்த அளவு உயர்ந்த அந்தஸ்திலே மெச்சப்படுகின்றன, பல விதத்திலும் அவர்களுக்கு மாலைகளால் சூட்டப்படுகின்றன. ஆனால் உலகத்தினுடைய முன்னோடி என்பதாக குர்ஆன் தெளிவாக சொல்லி காமிக்கின்றது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தன்னுடைய பரிசுத்த வேதத்திலே சொல்லி காமிப்பான், வயது அகதுனா மீசாக்க நபியீன லமா ஆதைத்துக்கும் லிமா மஅக்கும். அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான், லதுமினுன் நபியி வல தன்சுருன்னஹு. உலகம் படைப்பதற்கு முன்கூட்டியே, உலகத்திலே மனித ஜீவராசிகள் தோன்றுவதற்கு முன்கூட்டியே, உலகிற்கு வருவதற்கு முன்னாலேயே யாரையெல்லாம் தீர்க்க தரிசியாக நாம் சொல்லுகின்றோமோ, அல்லாஹ் சொல்லுகின்றான், யாரையெல்லாம் உலகத்திலே தீர்க்க தரிசி என்பதாக நபிமார்களை நாம் பட்டியலிட்டு காட்டுகின்றோமோ அவர்களை அனுப்பி வைப்பதற்கு முன்கூட்டியே நாம் அவருடைய ஆலமே அருவாகி என்று சொல்லக்கூடிய அந்த அணுக்களிடம் நாம் பேசினோம். குர்ஆன் சொல்லுகின்றது, அனைத்து நபிமார்களையும் நாம் ஒன்றாக அழைத்து தீர்க்க தரிசிகளை, அல்லாஹ் மனிதர்களை நம்மை போன்று சாதாரணவர்களை கூப்பிட்டு அழைத்து பேசினோம் என்பதாக சொல்லவில்லை. தீர்க்க தரிசிகள் என்று சொல்லக்கூடிய
அப்படிப்பட்ட உயர்தரமான நபிமார்களை எல்லாம் நாம் ஆலமே அருவாகிலே அழைத்து பேசினோம். என்னவென்று சொன்னால் முசப்பிக்கல் இமாமாகும், எப்படி உங்களுக்கு எதை நாம் கொடுத்தோமோ, எதை நாம் கொடுக்க இருக்கின்றோமோ அதை உங்களை ஒரு மனிதர் வருவார், அவர் உங்களுடைய எல்லா விஷயங்களையுமே பக்குவப்படுத்துவார். எப்படிப்பட்டவர் என்று சொன்னால் நீங்கள் அவர்களில் தூமினுன்னபிஹி வல தன்சுருன்னஹு, அவர்களை நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும், ஈமான் கொள்ள வேண்டும், வல தன்சுருன்னஹு, அவர்களுக்கு நீங்கள் உதவி செய்ய வேண்டும் என்பதாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உலகத்தையும் உலகத்தில் படைக்கப்பட்ட மனித இனத்தையும் தோன்றுவதற்கு முன்கூட்டியே நாம் நபிமார்கள் தீர்க்கதரிசிகளுக்கு நாம் கட்டளையிட்டோம் என்பதாக குர்ஆன் சொல்கின்றது. வை நகரத்தும் அலாதாலிக்கு மிஸ்ரி, அவர்கள் சொன்னார்கள், அந்த தீர்க்கதரிசிகள் சொன்னார்கள், இதற்கு நாங்கள் உடன்படிக்கை ஆகின்றோம், நாங்கள் உடன்படிக்கை ஆகின்றோம். எனவே அல்லாஹ் சொன்னான், நான் உங்களுக்கு என்ன செய்கிறேன், நீங்க எனக்கு சாட்சி, நான் உங்களுக்கு சாட்சியாளனாக இருக்கின்றேன் என்பதாக நபிமார்களிடத்திலே நபி வருவதற்காக வேண்டி உடன்படிக்கை செய்கிறோம் என்பதாக பெருமக்களே குர்ஆன் தெள்ள தெளிவாக சொல்லி காமிக்கின்றது. நாம் சிந்தனை செய்து பார்க்க வேண்டும். இந்த ஆயத்திலே நமக்கு யோசனை செய்யக்கூடிய பல விடயங்கள் நமக்கு கிடைக்கின்றன. எப்படிப்பட்ட செய்தி, உலகத்திலே யாரும் படைப்பதற்கு முன்கூட்டியே, உலகம் தோன்றுவதற்கு முன்கூட்டியே ஒரு மனிதரை நாம் தோற்றுவிக்க போகின்றோம், அவர்களை கொண்டு நீங்கள் ஈமான் கொள்ள வேண்டும், அவர்களுக்கு நீங்கள் உதவி செய்ய வேண்டும் என்பதை தீர்க்க தரிசிகளை அழைத்து நாம் சொன்னோம் என்பதாக பெருமக்களை குர்ஆன் சொல்கின்றது. நபிமார்களின் வருகை இல்லை, நபிமார்களின் வருகை உலகத்திற்கு தோன்றவில்லை, அதற்கு முன்கூட்டியே நாம் என்ன செஞ்சோம், லதுமினுன்னபிஹி, அவர்களை கொண்டு நீங்கள் ஈமான் கொள்ள வேண்டும் என்பதாக சொல்லி இருக்கின்றோம் என்று சொன்னால் அந்த நபியினுடைய மகத்துவம், அந்த நபியினுடைய கண்ணியம் எவ்வளவு உயர்ந்தது என்பதை பெருமக்களை நாம் சிந்தனை செய்து பார்க்க வேண்டும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குர்ஆனிலே தெளிவாக சொல்லி காண்பிக்கின்றான். எனவே அப்படிப்பட்ட ஒரு இறை தூதர், இறுதி தூதர் உலகத்திற்கு தோற்றுவிக்கப்படுவார் என்பதை தெள்ள தெளிவாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நான் சொன்ன ஆலு இம்ரான் என்று சொல்லக்கூடிய சூறாவிலே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுகின்றார். எனவே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள் ஒரு நேரத்திலே, அன தாவத் இப்ராஹிம், நான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் துஆவை கொண்டு நான் நபியாக இந்த உலகத்திற்கு தோற்றுவிக்கப்பட்டேன். இப்ராஹிம் அதே போன்று இஷாரத்து ஈசா அலைஹிஸ்ஸலாம், ஈசா நபியினுடைய இஷாராவை கொண்டு நான் இந்த துனியாவிற்கு நபியாக கொடுக்கப்பட்டேன் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இரண்டு நபிமார்களை பார்த்து சொல்லுவார்கள். என்ன இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய துஆ, என்ன இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய துஆவை கொண்டு நான் நபியாக தோற்றுவிக்கப்பட்டேன் என்பதை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்தொரு காலத்திலே விளக்கம் கொடுக்கும் பொழுது சொல்லுவார்கள், நபி வருவதற்கு முன்கூட்டியே என்னுடைய தந்தை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கஅபாவை கட்டினார்கள், சீரமைத்தார்கள். அந்த கஅபாவை கட்டி முடித்த பிறகு வேலையெல்லாம் முடிந்த பின்பு அல்லாஹ்விடத்திலே கையேந்தி கேட்ட ஒரு வார்த்தையை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தன்னுடைய குர்ஆனிலே பதிவு செய்கின்றான். ரப்பனா, பல துஆக்கள், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கேட்ட துஆக்கள்ல பல துஆக்கள் குர்ஆனில் இடம்பெற்றிருக்கிறது. அதிலே ஒன்று, ரப்பனா வபஅஸ் ஃபீஹிம் ரசூலன் மின்ஹும் யத்லு அலைஹிம் ஆயாத்திஹி வ யுஸக்கீஹிம் வ யுஅல்லிமுஹுல் கிதாப். ரப்பனா, யா அல்லாஹ், வபஅஸ் ஃபீஹிம் ரசூலா, நான் இந்த கஅபாவை கட்டி பூரணம் செய்து விட்டேன், இந்த தேசத்திற்கு, இந்த எல்லைக்கு உட்பட்ட ஒரு நபியை நீ என்ன செய்யணும், அனுப்பி வைக்க வேண்டும். இந்த நபி உலகம் முழுவதும் என்ன செய்வார் என்று சொன்னால் உலக மக்களை இங்கு கொண்டு வந்து சேர்ப்பார் என்ற துஆவை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் செய்தார்கள் என்பதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி இந்த ஆயத்தை ஓதி காமிப்பார்கள். மக்களுக்கு அவர்தான் ரசூல், அவர்தான் ஒரு நபி, அவரை கொண்டுதான் இந்த உம்மத் முழுமை பெறும் என்பதை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அன்று கஅபாவிற்கு முன்னால் செய்த துஆ இன்று நான் அவருடைய துஆவை கொண்டு நபியாக கொடுக்கப்பட்டேன் என்பதாக நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவார். அதே போன்று ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவருடைய இஷாராவை கொண்டு நான் நபியாக அனுப்பப்பட்டேன் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காமிப்பார்கள். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குர்ஆனிலே சொல்லுவான், வனுபஷ்ஷிருஹு மின் பஅதி இஸ்முஹு அஹ்மத், அல்லாஹ்வின் தூதராக இருக்கின்றேன். ஈசா அலைஹிஸ்ஸலாம் சொன்ன வார்த்தையை குர்ஆன் பதிவு செய்கின்றது. நான் எப்படிப்பட்டவன் என்று சொன்னால் அல்லாஹ்வின் தூதராக இருக்கின்றேன். அஹ்மத் என்று பெயர் கொண்டு ஒரு நபி இந்த துன்யாவிற்கு வருவார், அவரை கொண்டு நீங்க என்ன செய்யணும், சுப செய்தி சொல்பவர்களாக நீங்கள் இருக்க வேண்டும் என்ற ஒரு இஷாராவை
அந்த மக்களிடத்தில் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னதாக நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிவிட்டு இந்த அத்தியாயத்தை பெருமக்களை ஓதி காமிப்பார்கள். ஆக நான் இரு நபிமார்களின் மூலமாக, அவர்களின் துஆவின் மூலமாக, அவர்களின் இஷாராவின் மூலமாக நான் இந்த உலகத்திற்கு நபியாக தோற்றுவிக்கப்பட்டேன் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காமிக்கின்றார்கள். பெருமக்களை இதையெல்லாம் வரிசைப்படுத்துவதற்கு காரணம் என்ன? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் இந்த துன்யாவிற்கு, இந்த உலகத்திற்கு வருவதற்கு 100 ஆண்டுகளுக்கு முன்பாகவே, எத்தனை ஆண்டு? நபியாக இந்த துன்யாவிற்கு, இந்த உலகத்திற்கு தோன்றுவதற்கு 100 ஆண்டுகளுக்கு முன்பாகவே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இஷாராகவும் லாஹிராகவும் என்ன செஞ்சிட்டான்? தெளிவாக சொல்லி காமிச்சிட்டான். ஒரு நபி உலகத்திற்கு வருவார், அவர்தான் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அவர்களைத்தான் நீங்கள் ஈமான் ஏற்றுக்கொள்ள வேண்டும், அவர்கள்தான் உங்களுக்கு தீனை கற்றுக் கொடுப்பார் என்பதை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் 100 ஆண்டுகளுக்கு முன்பாகவே கட்டமைத்து கொடுத்து விட்டான் என்பதை பெருமக்களை நாம் விளங்க கடமைப்பட்டவர்களாக இருந்து கொண்டிருக்கின்றோம். தன் ஹபீப், இந்த உலகம் யாருக்கு படைக்கப்பட்டது என்பதை நாம் விளங்க வேண்டும். தன்னுடைய ஹபீப், தன்னுடைய நேசர் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், யார் இல்லை என்றால் இந்த துன்யா இல்லையோ, யார் இல்லை என்றால் இந்த துன்யா இல்லையோ, இந்த உலகம் இல்லையோ, அப்படிப்பட்ட ஒரு தூதர் தான் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தன் பரிசுத்த வேதத்திலே பெருமக்களை பதிவு செய்து வைக்கின்றான். ஆரம்பத்திலேயே நபி தோன்றுவதற்கு முன்கூட்டியே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பேச ஆரம்பித்து விட்டான். அப்படிப்பட்ட தூதர் தான் பெருமக்களை இந்த உம்மத்திற்கு கொடுக்கப்பட்ட மிகப்பெரிய வரப்பிரசாதமாக இருந்து கொண்டிருக்கின்றார்கள். அவருடைய வாழ்க்கை என்பது, அவருடைய வழிமுறை என்பது சரியான முறையில் இந்த உம்மத்தினர் பின்பற்றி வாழ்ந்தார்கள் என்று சொன்னால் ஜெயம் பெற்று விடுவார்கள். மற்ற சமுதாய மக்களுக்கு முன்னால் இவர்கள் அல்லாஹ்வை நேசத்துடன் சந்தித்துக் கொள்வார்கள் என்பதை மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெருமக்களை தெளிவாக சொல்லி காமிக்கின்றார்கள். நபியை சாதாரணமா அந்த உலகத்துக்கு அல்லாஹ் கொடுக்கல. நபியே சாதாரண வெறுமனே மற்ற நபிமார்கள் தோற்றுவிக்கப்பட்டதை போன்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை அல்லாஹ் சாதாரணமாக கொடுக்கவில்லை. நபியை கொடுப்பதற்கு முன்கூட்டியே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை இந்த உம்மத்திற்கு கொடுப்பதற்கு முன்கூட்டியே அவருடைய குடும்ப சாராம்சம், குடும்பத்தினுடைய வரலாறுகளை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குர்ஆனிலே பதிவு செய்கின்றார். வரலாறுகள் என்றால் என்ன? நம்முடைய வாப்பாவுடைய வரலாறா இருக்கணும், அல்லது நமக்கு வாப்பாவுடைய வாப்பா அப்பாவுடைய வரலாறாக இருக்கணும், அல்லது பாட்ட பூட்டனுடைய வரலாறாக இருக்கணும். இதுதான் நம்மளுடைய வரலாறுகள். நம்மளுடைய டிக்ஷனரியில, நம்முடைய வாழ்க்கை வழிமுறைகளை பார்த்தோம் அப்படின்னு சொன்னா இதுதான் நம் வரலாறு. உலகத்தினுடைய வரலாறே இதுதான், பாட்டன் பூட்டன் முப்பாட்டன் இதுதான். ஆனா அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றது ஆரம்ப வரலாறு. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் தோன்றுவதற்கு முன்னால் பாட்டன் பூட்டன் முப்பாட்டன் அதற்கு மேல் மேல் போய்கொண்டே இருக்கின்றான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன். அவர்களுடைய குடும்பம் முதற்கொண்டு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நபியை எப்படி நாங்கள் தேர்ந்தெடுத்தோம் என்பதை குர்ஆன் பெருமக்களை தெள்ள தெளிவாக சொல்லி காமிக்கின்றது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி வந்து இந்த ஹதீஸை பதிவு செய்வாங்க தன்னுடைய கிதாபுல. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு வரலாறுல சஹாபாக்களை நோக்கி சொல்றாங்க. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அன்னவர்கள் சிறு பிள்ளை இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவங்க, அல்லாஹ்வுடைய கட்டளை வருது, நீங்க அனந்தர பாலைவனத்துல என்ன செஞ்சிருக்கணும், அந்த சின்ன பிள்ளையையும் உங்களுடைய மனைவியையும் என்ன செஞ்சிருக்க, விட்டுட்டு வந்துருங்க அப்படின்னு சொல்லி அல்லாஹ்வுடைய உத்தரவு. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க என்ன செய்யறாங்க, கிட்டத்தட்ட 2000 கிலோமீட்டருக்கு அப்பா அனந்தர காட்டுல தன்னுடைய மனைவியையும் என்ன செஞ்சிடறாங்க, தன்னுடைய பிள்ளை பச்சை குழந்தையும் விட்டுட்டு வந்துடுறாங்க. எல்லாம் கேள்விப்பட்ட விஷயம் தான். விட்டுட்டு வந்த பின்னாடி அல்லாஹ்வுடைய உத்தரவு. அந்த பெண்மணி கேட்கிறாங்க, உங்களுடைய உத்தரவா அல்லது அல்லாஹ்வுடைய உத்தரவா அப்படின்னு சொல்லி. அப்ப அந்த பெண்மணிக்கு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்ன பதில் அல்லாஹ்வுடைய உத்தரவு. அப்ப அந்த பெண்மணி சொன்னதை வரலாறுகள் பதிவு செய்யும். நீங்க திரும்பி பார்க்காம போயிருங்க அப்படின்னு சொல்லி தன்னுடைய மனைவி தன்னுடைய கணவனிடத்தை முறையிட்டதை ஹதீஸ்கள்ல பதிவு செய்யறாங்க. இப்ப விட்டுட்டு வந்துடுறாங்க. சிறிது காலத்திற்கு பின்னால் எந்த அனந்தர காடு பாலைவனத்துல விட்டுட்டு வந்தாங்களோ தன்னுடைய மனைவியையும் தன்னுடைய பிள்ளையையும் சந்திப்பதற்கு அல்லாஹ்வுடைய உத்தரவு வருது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க போறாங்க. இது எல்லாரும் கேள்விப்பட்ட விஷயம். போகும் பொழுது அங்க கட்டடங்கள் உயர்ந்திருக்கின்றன. அனந்தர காடுகள் பாலைவனங்கள் எல்லாம் என்ன ஆயிருது, கட்டடங்களாக வீடுகளாக மக்கள் புழக்கத்தில் உள்ள நகரங்களாக மாறிவிடுகின்றன.
அப்ப இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன் மனைவியை பார்த்து விட்டு தன் பிள்ளை இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் மன்னவர்களை பார்க்கும் பொழுது ஒரு வாலிபராக இருக்கிறார். நல்லா விளங்கணும். எப்போ சின்ன பிள்ளையை விட்டுட்டு போன இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் மன்னவர்கள் திரும்பி பார்க்கும் பொழுது தன் மகனை என்ன ஆகுது, வாலிபராக பார்க்கிறார். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் மன்னவர்களுக்கு ஒரு ஆசை வந்துச்சான், தன்னுடைய மகனுக்கு நிக்கா செஞ்சு வைக்கணும். எல்லாருடைய தகப்பனுடைய இயல்பு வாழ்க்கையும் அதுதான். இப்ப தன் மகனுக்கு என்ன செஞ்சிருவோம், நிக்கா செஞ்சு கொடுத்துட்டு போயிடுவோம் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு ஒரு ஆசை. இப்ப அங்க ஒரு பெண்ணை பார்க்கிறாங்க, அந்த நகரத்துல ஒரு பெண்ணை தேடி தன்னுடைய மகனுக்கு இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் மன்னவர்களுக்கு நிக்கா செஞ்சு வச்சிடறாங்க. வச்சுட்டு அல்லாஹ்வுடைய உத்தரவு வருது, வந்துடுறாங்க. பெருமக்களே, சிறிது காலத்திற்கு பின்னால் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் மன்னவர்கள் தன் மனைவியும் தன் மருமகனுடைய வாழ்க்கை மஹப்பத் நேசம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்ப்போம் என்று நினைத்து திரும்பி போறாங்க. போகும் பொழுது அல்லாஹ் எங்கிட்டு கொண்டுட்டு வந்து நபியை முடிச்சு போடலாம் பாருங்க. இதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காமிக்கிறாங்க. போறாங்க, போய் தன்னுடைய மகன் வீட்டை தட்டுறாங்க, இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவங்க வீட்டை. அப்ப அந்த வீட்டை ஒரு பெண்மணி திறக்கிறாங்க, அவங்களுடைய மருமகளா, அதாவது இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய மனைவி. இப்ப உங்களுடைய கணவர் எங்க அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க. அப்ப அந்த அம்மா சொல்லிச்சான், என்னுடைய கணவர் உழைப்புக்காக வேண்டி வெளியில சென்று போயிட்டாங்க அப்படின்னு சொல்லி. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அந்த பெண்மணிட்ட கேட்டாங்களா, தன்னுடைய மாமனாரும் சொல்லல, இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாமுடைய தகப்பன் சொல்லல, உங்க கணவருடைய நிலைப்பாடு எப்படி இருக்குது, உங்களுடைய கணவருடைய நிலைப்பாடுகள் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி. அந்த அம்மா என்ன செஞ்சிருச்சு, அப்படியே ஆரம்பிச்சிருச்சு. என்ன சொல்ல வர்றீங்க, ஹதீஸ்ல அப்படியே பதிவு செய்யறாங்க. என் கணவர் உழைக்கிறதுங்க எனக்கு பத்தல, கணவருடைய பொருளாதாரம் எனக்கு பத்தல, நாங்க சாப்பிடுறது எங்களுக்கு பத்தல, ஒரே கஷ்டம் ஒரே கஷ்டம். அந்த அம்மா புலம்ப ஆரம்பிக்க இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் வந்து கேட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. எல்லாத்தையும் கேட்டு முடிச்சுட்டு அந்த அம்மா சொல்லிச்சா, நீங்க யார் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்களா, உங்க கணவருடைய தகப்பன், அதாவது உங்களுடைய மாமனார். என் மகன் வந்தாருந்தா ஒரே ஒரு வார்த்தையை மட்டும் என் மகன்கிட்ட சொல்லிருங்க, நான் கிளம்பிடுறேன் அப்படின்னு சொல்லி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொல்லிட்டு சொன்னாங்களா. என்ன சொல்ல அந்த மருமகன் கேட்டுச்சான். அப்ப இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்களா, உங்க கணவர் வந்தாருன்னு வைங்க, வீட்டு வாசல் சரியில்லை, அந்த வீட்டு வாசலை மாத்தி அமைங்க அப்படின்னு சொல்லி வந்தவர் சொன்னாரு. நான் யார் அப்படின்னு சொன்னா இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் தகப்பன் அப்படின்னு மட்டும் சொல்லிருங்க அப்படின்னு சொல்லி வெளியே கிளம்பிட்டாங்க. இணையத்திற்குரிய பெருமக்களை, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் வர்றாங்க. இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் வந்து வீட்டுல நுழைகிறாங்க. அந்த அம்மா சொல்லுது, இந்த மாதிரி உங்க அப்பா வந்தாங்க, வீட்டு வாசல் எதுவும் சொல்லல, என்ன பேசுன, என்ன செஞ்சேன், என்ன கேட்டாங்க, எதுவும் சொல்லல. ஹதீஸ்ல பதிவு செய்யக்கூடிய வார்த்தைகள். அந்த அம்மா சொல்லுச்சு, உங்க அப்பா வந்தாங்க, ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் உங்களுக்கு சொல்ல சொன்னாங்க, வீட்டு வாசல் சரியில்லை, வீட்டு வாசலை மாத்திருங்க அப்படின்னு சொல்லி சொல்ல சொன்னாங்க அப்படின்னு சொல்லி இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் மன்னவரிடத்துல அவங்களுடைய மனைவி சொல்லுறாங்க. வரலாறுல பதிவு செய்யறாங்க. இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவங்க என்ன செஞ்சிட்டாங்க, நேர அந்த மனைவியை கூட்டிட்டு போய் விட்டுட்டாங்க, அதாவது தலாக் விட்டுட்டாங்க. இந்த விஷயத்தை இந்த ஹதீஸ்ல நம்ம புரியணும். பெண்கள் என்பவர்கள் வீட்டு வாசலின் அஸ்திவாரம் என்பதை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அன்றே நமக்கு என்ன செஞ்சிருக்கிறாங்க, பட்டியலிட்டு காட்டியிருக்கிறாங்க. வாசல் சரியில்லை. இன்னைக்கு வீடுகள் கெட்டும் பொழுது நம்ம பார்ப்போம், என்ன தெருவாசலை என்ன செய்யணும், நல்ல அழகான முறையில நல்ல கதவுகள், ஸ்ட்ராங்கான கதவுகள், நுழைவாயில் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். நுழைவாயில்கள் தான் ஸ்ட்ராங்கா இருக்கணும், ஏன்னா பார்க்கிறதுக்கு என்ன செய்யணும், அழகா இருக்கணும் அப்படின்னு சொல்லி. அப்ப பெண்கள் என்பவர்கள் வீட்டினுடைய நுழைவாயில் என்பதை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அன்றே என்ன செஞ்சிருக்காங்க, சிந்தனை செஞ்சாங்க. இது நமக்கு தேவையில்லாத விஷயங்கள், ஆனால் ஹதீஸ்கள்ல பதிவு செய்யக்கூடிய விஷயம். பெருமக்களை, அடுத்த ஒரு நிக்காவை இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் செய்கின்றார்கள். நீண்ட நாட்களுக்கு பின்னாடி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வர்றாங்க. இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் வீட்டை கேட்கிறாங்க. இன்னொரு வீட்டுல இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவங்க இருக்கிறாங்க. அவங்கள்ட்ட வீட்டை தட்டின பின்னாடி இன்னொரு பெண்மணி வந்து வீட்டை திறக்கிறாங்க. நீங்க யாருமா அப்படின்னு சொல்லி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கேட்கிறாங்க. நான் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய இஸ்மாயிலுடைய மனைவி அப்படின்னு சொல்லி அந்த பெண்மணி சொல்றாங்க. உங்க கணவர் எங்க அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க. கணவர் வந்து இந்த மாதிரி வேலைக்கு போயிட்டாங்க. உங்களுடைய கணவருடைய நடைமுறைகள் என்ன, உங்களுடைய குடும்பங்களுடைய நடைமுறைகள் என்ன அப்படின்னு சொல்லி சொல்லும் பொழுது அந்த பெண்மணி பட்டியலிட ஆரம்பிச்சாங்களா, என் கணவர் வேலைக்கு போறார், குறைவான ஊதியம் தான்,
ஆனா நிரப்பமா இருக்கிறோம். அல்லாஹ் எங்களை சந்தோஷமா வச்சிருக்கிறோம். எந்த விதமான கஷ்டமும் இல்லை. கணவன் மனைவி நாங்க என்ன செய்யறோம்? நேசத்தோடு வாழ்றோம். எந்த விதமான சண்டை சச்சரவும் இல்லை. எங்களுடைய வாழ்க்கையில சிறு சிறு சஞ்சரவுகள் சண்டைகள் வரும், மன சங்கடங்கள் வரும். உடனே நாங்க என்ன செஞ்சிருவோம்? அதை மாற்றி அமைச்சு எங்களுடைய வாழ்க்கை குறைவான ஊதியமாக இருந்தாலும் நிரப்பமான வாழ்க்கையை அல்லாஹ் எங்களுக்கு தந்திருக்கிறான் அப்படின்னு சொல்லி அந்த மனைவி சொன்னாங்க. பெருமக்கள் இப்ராஹிம் அவங்க சொன்னாங்களா, நீங்க யாருன்னு அந்த பெண்மணி கேட்கும் பொழுது இப்ராஹிம் சொன்னாங்களா, இஸ்மாயிலுடைய தகப்பன், அதாவது உங்களுடைய மாமனார். என்ன சொல்லணும்? என் மகன் வந்தாரு அப்படின்னு சொன்னா ஒரே ஒரு வார்த்தையை சொல்லுங்க, உங்களுடைய வீட்டு வாசல் சரியாக இருக்குது, இந்த வாசலை என்ன செஞ்சிடாதீங்க, ஒருபோதும் நீங்க மாற்றி அமைச்சிடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. பெருமக்களை நாம் சிந்தனை செய்து பார்க்க வேண்டும். இங்க நாம விளங்க வேண்டியது என்ன அப்படின்னு சொன்னா, இஸ்மாயில் யார்? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நம்ம அத்தியாயத்துல ஓதுறோம். நமக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய தந்தை என்பதாக, நம்முடைய வாப்பா என்பதாக சொல்லக்கூடியவர்கள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அன்னவர்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு 2 மகனா. எத்தனை மகன்? 2 மகனா. அதுல ஒன்று இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம், இரண்டாவது இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அன்னவர். இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வாரிசுகள் என்பவர்கள் உலகத்தில் தோன்றிய அதிகமான நபிமார்கள். எங்க இருந்து போகுது பட்டியல்? யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவங்கள இருந்து யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவங்க முதற்கொண்டு பனி இஸ்ரவேலர்கள் முதற்கொண்டு யாருடைய வகைராக சார்ந்தவங்க அப்படின்னு சொன்னா இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய வகைராக சார்ந்தவர்கள் நபிமார்கள். ஆனா 2வது மகனாக இருக்கக்கூடிய இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவங்க இருக்கிறாங்க பாருங்க, அவங்களுடைய வகைராவில் வந்தவங்க எந்த நபியுமே இல்ல, முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள தவிர்த்து வரலாறுகள்ல பதிவு செய்யறாங்க. அப்போ இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய வகைராவில் வந்தவர்கள் உலகத்திலே தோன்றிய அதிகமான நபிமார்கள். இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய வகைராவில் வந்தவங்கள் எந்த நபியும் அந்த வகைராவில் வரல, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை தவிர்த்து. எனவே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய வழிமுறையில் ஒரு நபி வரப்போகின்றார், அவர்தான் இறுதி தூதர், அவர் எப்படி இருக்க வேண்டும், அவருடைய உம்மத்தை எப்படி மாற்றி அமைக்க வேண்டும் என்பதை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எங்கே இருந்து கொண்டுட்டு வரலாம் பாருங்க. பாட்டம் கூட்டம் இல்ல, அதற்கு முன்கூட்டி வகைராவில இருந்த பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய உம்மத்தை எப்படி சரி செய்வார் இந்த முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்பவர்கள் என்ற வார்த்தையை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை கொண்டு என்ன செய்யறான்? தெளிவாக சொல்லி காமிக்கின்றான். எனவே இந்த சம்பவத்தை புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க தன்னுடைய கிதாபுல பதிவு செய்யறாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர் இந்த சம்பவத்தை சொல்லுவாங்க, நான் நபியாக தோன்றுவதற்கு முன்கூட்டியே இந்த உம்மத் எப்படிப்பட்ட உம்மத்தாக இருக்கணும், எப்படி அவங்களுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள வேண்டும் என்பதை முன்கூட்டியே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நபிமார்களுடைய என்னுடைய வாரிசாக இருக்கக்கூடிய இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வகைராவில் இருந்தே எனக்கு கற்றுக் கொடுத்தான் என்பதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெருமக்களை தெளிவாக சொல்லி காமிப்பார். நம்ம விளங்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா, நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் இந்த உலகத்திற்கு, இந்த துனியாவிற்கு தோன்றுவதற்கு முன்கூட்டியே அவர்கள் எப்படி உருவாக வேண்டும், அவர்கள் எப்படி உருவாக வேண்டும், இப்படி உருவாகினால்தான் இந்த உம்மத்தை சரியாக கட்டமைக்க முடியும் என்பதை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பல நபிமார்களை கொண்டு என்ன செஞ்சான்? உருவாக்கி கொடுத்தான் என்பதுதான் பெருமக்களை வரலாறாக இருந்து கொண்டு இருக்கின்றது. எனவே தான் சாதாரணமாக அல்லாஹ் சொல்லல, வமா அர்ஸல்னாக இல்லா ரஹ்மத்தல் லில் ஆலமீன், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் ரஹ்மத் என்பதாக சொல்லல. எத்தனையோ நபிமார்கள் உலகத்துல தோன்றினாங்க, நம்ம கேள்விப்படுறோம். மூசா, ஈசா, யூசுப் அலைஹிஸ்ஸலாம், எத்தனையோ நபிமார்கள். எந்த நபிக்கும் வமா அர்ஸல்னாக இல்லா ரஹ்மத் என்ற வார்த்தையே 6666 அத்தியாயம் வச்சுக்கிறீங்க. எந்த இடத்திலையும் எந்த நபிக்கும் இந்த ரஹ்மத் என்ற வார்த்தையை அல்லாஹ் பயன்படுத்தல. ஒரே நபிக்கு மட்டும், ஒரே நபி என்று கூட சொல்லல, ஒரே மனிதருக்கு மட்டும்தான் குர்ஆன் ரஹ்மத் என்ற வார்த்தையை பதிவு செய்கின்றது. அது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுக்கு மட்டும்தான் அந்த வார்த்தையை அல்லாஹ் பதிவு செய்கின்றான் என்று சொன்னால் அது எப்படிப்பட்ட நபியாக இருக்கணும்? இதனால தான் எல்லா நபிமார்களும் எனக்கு நபி பட்டம் கிடைக்கலன்றாலும் பரவாயில்லை, எங்களுக்கு நபித்துவத்தை கொடுக்க வேண்டிய இல்லை என்றாலும் பரவாயில்லை, நீங்க எந்த தூதர் இறுதி தூதர் என்பதாக சொல்றீங்களோ அல்லாஹ்ட்ட சொன்ன வார்த்தை சொன்னியோ அந்த இறுதி தூதருடைய சாதாரண உம்மத்தாக எங்களை என்ன செஞ்சிரு, படைச்சிரு, இது எங்களுக்கு பாக்கியம் என்பதாக ஏங்கி தவம் இருந்த நபிமார்கள்
எத்தனையோ பட்டியலிட்டு பெருமக்களை நாம் சொல்லி காட்டலாம். எந்த ஏக்கமும் இல்லாத இந்த உம்மத், எந்த ஏக்கமும் இல்லாத இந்த உம்மத், எந்த கவலையும் இல்லாத உம்மத், நபி என்றால் யார் என்று தெரியாத உம்மத், பெருமக்களை யோசனை சிந்தனை செய்து கூட பார்க்க முடியாத இந்த உம்மத்திற்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை தலைமைத்துவத்திலே அவர்களுடைய சீடர்களாக நம்மை உருவாக்கி கொடுத்திருக்கின்றார் என்று சொன்னால் அந்த பாக்கியம் என்பது பெருமக்களே அதை விளங்கினால் தான் புரியும். சாதாரணமா புரியாது. பெருமளை எல்லாரும் தான் நபி நபின்னு சொல்றோம், நபியுடைய வார்த்தைன்னு சொல்றோம். எனவே தான் சொல்லுவாங்க, நபியுடைய வார்த்தையை கொண்டு எந்த பலனும் உங்களுக்கு கிடைக்க போவதில்லை, நபியுடைய வாழ்க்கையை கொண்டுதான் உங்களுடைய உம்மத்திற்கு பலம் என்பதாக நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவார். இன்னைக்கு பலம் கொண்டு போய் கொண்டிருக்கின்றது என்று சொன்னால் நபியுடைய வார்த்தை. யார் எங்களுடைய தலைவர்? முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவர்கள் கட்டமைத்த வாழ்க்கை எங்கள்கிட்ட எப்படி இருக்குது? நாங்க என்ன வாழ்க்கையில இருக்கிறோம்? 0 பாயிண்ட்ல இருக்கிறோம். என்ன வாழ்க்கையில இருக்கிறோம்? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்க்கை என்பது இந்த உம்மத்திற்கு 0 பாயிண்ட்ல ஓடிக்கிட்டு இருக்கு. எப்படி அந்த தலைவருக்கு பெருமக்களே நாம் கொடுக்கக்கூடிய கண்ணியம் என்ன? சிந்தனை செய்து பார்க்க வேண்டும். எந்த கண்ணியத்தின் அடிப்படையில நம் தலைவர் என்பதாக சொல்லிக் கொண்டிருக்கின்றோம். ஒரு விஷயம் சொல்லுவாங்க, உழைச்சவனுக்குத்தான் அந்த உழைப்பினுடைய அருமை தெரியும், ஊதாரிக்கு அந்த உழைப்பினுடைய அருமை தெரியாது. பலமுறை சொல்லுவார்கள். அவங்க கஷ்டப்பட்டு என்ன அன்றைய காலையில போவாங்க, எதுலையோ போவாங்க, வாகனத்துல எதுலையோ அவங்க உழைப்புல போயிட்டு அந்த சாயந்தேர நேரம் என்ன அந்த வேர்வையோட அவங்க வருவாங்க பாருங்க. அல்லாஹ் அக்பர். இது சாதாரண நடைமுறையில் உள்ள விடயங்கள். அந்த உழைப்பினுடைய அருமை, அந்த இடத்துல அவங்க உழைச்சிட்டு வந்து அந்த காசை ஒரு 10,000 ரூபாய் எடுத்து கீழே தூக்கி போடுங்க அப்படின்னு சொல்லுங்க, ஒரு 100 ரூபாய் எடுத்து சும்மா போடுங்க அப்படின்னு சொல்லுங்க. அதனுடைய அருமை என்பது பெருமக்கள் அந்த உழைப்பாளர்களுக்கு மட்டும்தான் தெரியும். சாதாரண எந்த வேலையும் செய்யாமல் ஊதாரியா இருக்கக்கூடிய பெருமக்களே, அப்படிப்பட்ட மக்களுக்கு ரூபாய்கள் என்பது மதிப்பில்லாமல் போய்விடும். உதாரணம் சொல்லணும் அப்படின்னு சொன்னா, தகப்பன் உழைக்கின்றார், எந்த உழைப்பும் இல்லை, எந்த உழைப்பும் இல்லை, எந்த வேலை வாய்ப்பும் இல்லை, சும்மா இருக்கிறோம் அப்படின்னு வைக்கல. தகப்பனுடைய என்ன காசு பணம் எப்படி செலவு பண்ணது, ஹராமா ஹலாலா, எப்படி நம்மளுக்கு கவலையே இருக்காது. ஏன்? அதனுடைய ரத்தங்களும் வேர்வைகளும் நமக்கு உகந்ததல்ல என்பதாக பெருமக்களை நினைத்துக் கொண்டு இருப்பதுதான் நிதர்சன உண்மை. அதே போன்றுதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்பவர்கள் நம்முடைய நபி அவருடைய வாழ்க்கையை நம்முடைய வாழ்க்கையில் கொண்டு வந்தால் மட்டும்தான் அதனுடைய அருமை பெருமையை தெரிவி ஒழிய மாறாக உழைப்பில்லாதவனுக்கு எந்த விதமான பலனும் இல்லாததை போன்று எங்களுடைய நபி நாங்கள் எங்கள் தலைவர் என்பதாக சொல்வதை கொண்டு பெருமக்களை எந்த விதமான பலனும் இல்லை என்பதுதான் நிதர்சன உண்மையாக இருந்து கொண்டிருக்கின்றது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எந்த நபியை இந்த மாதத்தில் உருவாக்கி கொடுத்தானோ அந்த நபியுடைய வாழ்க்கை இந்த உம்மத்திலே வர வேண்டும் என்பதாக அல்லாஹ் கட்டமைத்து தந்திருக்கின்றானோ அந்த நபியினுடைய பாசமும் நேசமும் அந்த நபியினுடைய வாழ்க்கையும் வாழ்வாதாரமும் நம்மிடத்திலே வந்தால் மட்டும்தான் முஃமினுடைய அடிப்படை கொள்கையினுடைய அடிவாயில் நம்மை நுழைய முடியுமே ஒழிய மாறாக இக்காரணத்தை கொண்டும் நபியுடைய வாழ்க்கை இல்லாமல் முஃமினுடைய பட்டோலையில் இடம்பெற முடியாது என்பதுதான் பெருமக்களே நிதர்சன உண்மையாக இருந்து கொண்டிருக்கின்றது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எந்த நபியை தலைவராக நமக்கு கொடுத்திருக்கின்றானோ அந்த நபியினுடைய வாழ்க்கையை இந்த உம்மத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நபர்களுக்கும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கொடுத்து நல்லற புரிவானாக. ஆமீன். எந்த சட்டத்தை கட்டமைக்க வேண்டும் என்பதாக 23 ஆண்டுகள் அறுபாடுபட்டார்களோ அந்த சட்டம் இன்னைக்கு என்ன மண்களாக தூசிகளாக தட்டிவிட்டுக் கொண்டிருக்கின்றோமோ அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அப்படிப்பட்ட சட்ட திட்டங்களை மார்க்கத்தை முழுமையாக பின்பற்றி உள்நுழையக்கூடிய நல்ல மக்களாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உருவாக்கி கொடுப்பானாக. ஆமீன். வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி